கூட பிறந்த சகோதரிகள் தான் இவங்க எல்லாருமே. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ராஜகுமாரி. பெரியவங்க நீங்கள் தான் பெரியவங்களா? பிரேமா. நீங்கம்மா? பேர் ராஜகுமாரி. ராஜகுமாரி. அம்மா நீங்கள்? என் பேர் ரமணிம்மா. ரமணி அம்மா. என் பேர் சுசீலா. சுசீலா. அம்மா ஒரு வார்த்தை மணி ஐயாவை பற்றி. அண்ணனை பற்றி ஒரு அண்ணனை பற்றி பேச. அப்பா அம்மா நாங்கள் பசங்கள்லேயே ஒரு 6 பேர். அதில் என்னோட இருந்தவங்க 2 தம்பியும் ஒன்றா இருந்தாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது கூட ஒரே இடத்துல இருந்து கூடவே இருப்பார். அவருக்கு வந்து தம்பி வந்து வீட்டுக்கு போனாலும் லீவு போட்டு என்னோடவே இருப்பாங்க. எனக்கு பிள்ளைங்களே ஒரு பிள்ளையாக இருந்து எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் செய்யுது. ஒரே இதால் ஸ்டாண்டர்ட்ஸில் இருப்போம். ஒரே அன்பு தான். அன்புலேருந்து எனக்கு நான் இங்கே இல்லையேன்ற ஒன்று போகிறதான். எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு மகனாக எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் சரி பண்ணி எனக்கு நான் பிள்ளைங்களுக்கும் உடம்பு சரி எல்லாத்துக்கும் அவர் தான் எனக்கு ரைட்டு. 2 தம்பிங்களும் எனக்கு ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3 சிஸ்டர். அதில் இந்த 3 பேரும் ஒன்றா நாங்கள் ஒரே சிட்டில். அவன் போலீஸ் வேலைக்கு போய் கூட இங்கேயே இருந்து என்னோட இருந்து காலேஜெல்லாம் படிக்க வைக்கிறதுலாம் நம்ம வீட்டில் அக்கா ரொம்ப செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனோட இருந்துட்டு அவன் இருந்து என்னை இது பண்ணுவான்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அவன் தான் நான் உயிர். அவனுக்கு நான் உயிர் இல்லை. அக்கா எங்கள் அம்மா பேர் பட்டம்மாள், எங்கள் அப்பா பேர் கோவிந்த பிள்ளை. அவங்க வயிற்றில் பிறந்தவங்க 2 மகன்கள் 4 மகள்கள். 6 பேரில் எங்கள் அண்ணாவை நாங்கள் இழந்துட்டோம். அண்ணா பிரிவு வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பிரிவு தான். தாங்க முடியாத பிரிவு தான். எங்களெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு அழைச்சா கூட இந்த 4 வீட்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு எல்லாமே செய்வார். ஒன்றா தான் வருவோம், ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் போவோம். எது எடுத்து கொடுத்தாலும் 4 உடப்பிறந்தா மரங்களை கூப்பிடாம அவர் எந்த வேலையும் செய்ததில்லை. ஒரு கல்யாணம் காட்சின்னா கூட இந்த 4 பேரும் வரணும், வந்து எல்லா வேலையும் செய்யணும், பண்ணணும். 4 பேரும் ஒன்றா தான். தனித்தனியாக பிரிஞ்சு வந்து நாங்கள் ஒரு நாளும் போனது கிடையாது. இப்படிலாம் பல குடும்பங்களை பார்க்கவே முடியல. அக்கா தங்கச்சிங்களா. இதுக்கப்புறம் அவர் சொன்னார்னா சொன்னது தான். என் கணவரை இழந்திருக்கும் போது எங்கள் அண்ணா தான் எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். அப்போ சின்ன பிள்ளைங்க, எனக்கு 4 பிள்ளைங்க. எங்கள் அண்ணா தான் வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சது வச்சது பார்த்தது எல்லாமே எங்கள் அண்ணா தான். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு உடன்பிறப்புகளை யாருமே பார்க்கவே முடியாது. எங்களுக்கு அப்புறமே எங்கள் அண்ணன் பிள்ளைங்க எங்களுக்கு பார்க்குறாங்க, செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் இப்போ கூட வந்து அடுத்த ஜென்மத்து இவரே உங்களுக்கு அண்ணனா வரணும். கடவுள் கொடுத்து வர பிரசாதம், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடவுள் கொடுக்க மாதிரி. ரமணிம்மா, எங்கள் அண்ணன் நாங்கள் சின்ன வயசில் அறுத்துட்டு வீட்டில் 4 குழந்தையா கூட ருசிடும். எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே செய்தார். எங்கள் அண்ணன் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப வருத்தம் வருது. நாங்கள் என்னைக்கு எங்கள் அண்ணனை பார்க்க போகிறோம், எல்லாமே எங்கள் அண்ணன் தான் எங்களை செய்தார். 4 குழந்தைங்க எங்களை காப்பாற்றிட்டு எங்கள் கிராமத்தில் இருந்துட்டு வந்து இங்கே எங்கள் கூட இருமா, நீ எங்கேயும் போகாதம்மா, உங்களுக்கு சின்ன வயசு அம்மா இருக்கிறாங்கம்மா, உன்னை பார்த்துக்கிட்டு எல்லாம் இங்கேயே இருப்போம். ஆனால் எங்கள் அண்ணனை மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. அன்பு உறவுகளே, ரொம்ப வருத்தமா எங்கள் அண்ணன் இல்லாத கூட இன்னைக்கு கட்டிட்டாரு கூட நாங்கள் நினைக்கல. எங்கள் அண்ணன் இருக்காரு, எங்களை பார்த்துப்பாருன்றது ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் புருஷனை இழந்துருக்கும் பொழுது கூட எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு எழுதிட்டு பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு போயிடும். இருங்க அண்ணன் வேறு. உண்மையிலே நான் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாகுது. இன்றைக்கு வந்து உறவுகள் வந்து மதிக்காத இந்த உலகத்தில் இப்படி ஒரு தங்கைகளுக்காக அக்காங்களுக்காக தன் வாழ்க்கையை முழுசாக அர்ப்பணித்து எதுனாலும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து எல்லா அழகுகளும் பார்த்துருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்துருக்கிறார். இல்லை உண்மையிலே மணி ஐயாவோட வாழ்க்கை பார்க்கும்போது உண்மையிலே அவரை பற்றி இங்கே நீங்கள் சொல்லும் பொழுது இருந்தார். அவர் போலீஸ் அதிகாரிலேயே அவரை வந்து யாருமே நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறாரு நம்ம கேள்விப்பட்டேன். உண்மையிலே இப்படிப்பட்ட சடங்குகளுக்கு கட்சிக்காரங்க கூட இவரா இங்க வந்தாரு அங்க வந்தாரு இங்க வந்தாரு அங்க வந்தாருன்னு சொல்லுவாங்களா கண்டி, அவரா மணியா அப்படின்னு யாருமே கோர்ட்டு தர தீர்ப்பு அவரு கொடுத்தாவே போன்ல எல்லாரும் ஐயோ மணி சார் சொல்லிட்டாரு பரவாயில்ல முடிஞ்சு போச்சு. கோர்ட்டுக்கு போகிறத கூட அவராலேயே முடிச்சு வச்சு சேர்த்து வைப்பார். அவரோட வாழ்க்கையை பிரிக்க மாட்டார், புத்தி சொல்லி சேர்த்து வைப்பார். போன் மூலியமாகவே பல காலம் கொரோனா பீரியட்ல போலனாலும் போன்லேயே பல பேருக்கு பல வாழ்க்கைகளை சேர்த்து வச்சார்.
என் பொண்ணு பிள்ளைங்களாம் பார்க்குற பேர பிள்ளைங்களாம் பார்க்கறதுக்கு அவர் இருந்தால் எங்களுக்கெல்லாம் பாரம் குறைஞ்சிரும். அப்பாரு செய்வார். சமாதானம் பண்ணி எங்கள் பேத்தியை பற்றினா எங்கள் பேரனை பற்றிலாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கேட்பாரு. தெரிய மாட்டோம். அதுக்கு நல்ல வாழ்க்கை அமைய நம்ம நாளாகட்டும். எனக்கு தெரிய மாட்டோம். கடைசியில் அவர் இல்லைன்ற வருத்தம், அவர் இருந்து பார்க்கல என்ற நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அம்மா, இங்கே இருக்கிற 4 பேருக்குமே அப்பாவுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நிறைய பேர் கேட்க போகிறாங்க, இதை பார்க்க போகிறாங்க நிறைய பேர். பார்க்குற எல்லாருக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் உறவுகளே. உண்மையிலே இந்த நேரத்தில் இந்த ஐயாவை பற்றி பேச ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் இந்த பேட்டியை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்தப்போ அவரை பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வுகளும் அவ்வளோ அழகாக அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தன் மனைவிக்கு ஒரு நல்ல கணவராக, தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக, அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல ஒரு உறவாக இருந்திருக்கிறார். இன்றைக்கி இப்படியெல்லாம் ஒரு உறவை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கங்க, உறவுகளை மதிங்க, இருக்கும்போது அவனை நேசிங்க, இருக்கும்போது அன்பு காட்டுங்க. அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுலாம் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட உறவுகள் இதெல்லாம். அதனால் அந்த உறவுகளை தக்க வைத்து கொள்ளுங்கள், அந்த உறவுகளை மதியுங்க, அந்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்ற ஒரு பதிவை இங்கே பதிவு செய்யவே இந்த பதிவு. இவர்கள் எல்லோருமே இன்றைக்கு மணியை இழந்து போயிட்டோமேன்னு சொல்கிறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே அதோட முடிஞ்சிச்சு நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அவங்களோட பிள்ளைங்களையும் டேக் கேர் பண்ணுறது, அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணுறது, அவளை தொலைபேசி பேசுறது, இப்படி ஒரு அன்பை பரிமாறி கொடுக்குற ஒரு தகப்பனாக வாழ்ந்துருக்கிறேன். அதனால் இவர்கிட்டேருந்து நம்ம எதாவது பாடம் கற்றுக்கணும். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு மனிதராக எங்கள் கணபதி காலனியில் கேட்டிங்கன்னா அவரை தெரியாத ஆளே இல்லையா. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சகஜமாக இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு மக்களோடையும் தன் அன்பை பகிர்ந்துருக்கிறாரு. யார் எந்த உதவி கேட்டால் இல்லைன்னு சொன்னது கிடையாது. இந்த வீடு அப்படி தான் இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே போய் செய்து கொடுக்குற ஒரு வீடாக இது இருக்குது. உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இவர்களுக்கு மத்தி நான் பேசுவது பெருமையாக நினைக்கிறேன். அவனுடைய பிள்ளைகளுக்காகவும் அவனுடைய உடன்பிறர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த கணபதி காலனி பகுதி சென்ட் தாமஸ் மவுண்டில் ஒரு நல்ல ஒரு மனிதரை இந்த பகுதி இழந்திருக்கிறது என்று தான் சொல்லணும். இழந்திருந்தாலும் அந்த பண்புகளை இவரை போல் நம்மளும் வாழணும்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் விதைச்சிட்டு போயிருக்காரு. இந்த விதை நல்ல ஒரு பலன் கொடுக்குன்ற நம்புகிறோம். நிச்சயமாக இவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.